சொன்னாக்கா நம்ம பொத்தேரி செய்தியை பார்க்கும்போது பொத்தேரியிலேருந்து ஒரு மாணவன், கல்லூரி மாணவன் 4வது மாடியிலேருந்து குதித்து இறந்து விட்டான். ஏன்? அங்கே ஒரு ஆயிரக்கணக்கான காவல்துறையை சென்று இந்த மாணவர்களை எல்லாம் கஞ்சா வைத்திருக்கிறார்கள், உக்கா வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் ஆய்வு செய்து பிடித்ததனால் அவர்கள் மானம் போய் இதுக்கப்புறம் இவங்கள கூப்பிட்டு அதுக்கு ஸ்டேஷனுக்கு மறைமலை நகர் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போய் அவங்களெல்லாம் மானபங்கம் படுத்துகிற மாதிரி விசாரணை செய்து வார்னிங் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்கூல் அதுக்கு வந்து என்கொயரி அந்த கல்லூரி என்கொயரிக்காக அவங்கள கூப்பிட்ருக்காங்க. அது பெற்றோர்களுக்கு தெரிய வந்து பெற்றோர்களும் கண்டிக்க அந்த மாணவர்கள் அவமானம் தாங்காமல் இறந்து விட்டார்கள். ஆனால் இதையெல்லாம் இந்த போதைப் பொருளை எல்லாம் கொண்டு வந்து விற்பவர்கள் யார் என்று காவல்துறைக்கு தெரியாதா? ஏன் காவல்துறை மெத்தனமாக இருந்தது? அவர்கள் மெத்தனமாக இருந்துவிட்டு எல்லாத்தையும் அனுமதித்துவிட்டு இன்று மாணவர்களை மானபங்கப்படுத்துவது மிகவும் கேவலமான விஷயம். அந்த காலத்திலே நாங்கள் படிக்கிற காலத்திலேயே லோயலா காலேஜில் நான் படிச்சிருந்தேனாக்கா அன்றைக்கி கூட நைஜீரியன் ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி கொண்டு வந்து விற்றதெல்லாம் இருக்குது. அப்போது காவல்துறை உடனடியாக அவர்களை எல்லாம் கைது செய்தது, நடவடிக்கை எடுத்தது. அது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய இது மாதிரி கல்லூரிகளில் சேர்ந்து எல்லா கல்லூரிகளிலுமே இருக்கிறது. அந்த பொத்தேரியில் மட்டும் இல்லை, எல்லா கல்லூரிகளிலும் இது நடக்குது. ஏன்னா கல்லூரி மாணவர்களை தான் ஈர்க்கக்கூடிய அளவில் இதெல்லாம் விற்று கொண்டு இருக்கிறாங்க. யார் விற்கிறாங்க, எங்கேருந்து வருது, இதையெல்லாம் ஆய்வு செய்யாமல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் வெறும் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் மானபங்கப்படுத்துவது, அவர்களை அவமானப்படுத்துவது காவல்துறையினுடைய சரியான செயல் இல்லை. சைக்காலஜிக்கலி யூ ஹேவ் டு ஹேண்டில் தி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது அப்போ தான் அந்த தீர்வு காண முடியும். அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன்.